Hi, welcome back to my channel Lifestyle by Ash. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நானும் பாப்பாவும் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கிறோம். நானும் பாப்பாவும் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாப்பாக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கான முன்ன ஒரு 2-3 டேஸ் அம்மா வீட்ல ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல தான் அவங்க ஸ்கூல் அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். நானுமே ஒரு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம், டெர்மட்டாலஜிஸ்ட். அது நான் அம்மா வீட்டை தான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ மார்னிங் அரௌண்ட் 6:45 அப்படி நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ எம்டியாக பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ அர்லியாக நாங்கள் எப்போவுமே மெட்ரோ ஸ்டேஷன் போயிருந்தே இல்லை. அரௌண்ட் 8 o'clock 8:30க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பிளேஸ் ஃபுல்லாகவே க்ரௌடட் ஆகிடும். அப்புறம் நம்ம மூவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கிட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறது தான் இருந்தால் நம்ம 8 o'clock 9 o'clock மேலே போனீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌட் இருக்கும். இந்த டைம் ஆக்சுவலி ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்போது ட்ராவல் பண்ணும்போது கிட்ஸோடு இந்த டைமில் ட்ராவல் பண்ணுங்க. அரௌண்ட் 7 o'clock 7:30க்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு மெட்ரோலுமே ஏறிட்டோம். இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இது ரெண்டுமே ரிசர்வ் சீட்ஸ். கோச்சில் எப்பவுமே ஒரு 2-3 கோச்சுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 சீட் ரிசர்வ் சீட்ஸ் இருக்கும். அங்கே சார்ஜிங் பாயிண்ட்டுமே இருக்கும். நீங்கள் எப்பயாவது எல்டர் பீப்புளை கூட்டிட்டு போனீங்களா ஆர் கிட்ஸ் இருந்தாங்களா ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள் இருந்தால் இந்த சீட்ஸ் வந்து ரிசர்வ் சீட்டில் நம்ம உட்காரலாம். ஸோ யாருக்காவது தெரியலன்னா இந்த ரிசர்வ் சீட்டில் நீங்கள் டைரெக்டாக போய் கேட்டு யாராவது உட்காந்து இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லிட்டு உட்காரலாம். சில பேர் சீட்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கேட்டு வாங்குறதே பெட்டர். நம்ம போயிருந்துமே அங்கே அவங்க சீட் கொடுக்கணும். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்காது. அதனால அவங்க அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்ம கேட்டு வாங்குறது நம்மளோட ரைட்ஸ். ஸோ நீங்க எப்பயாவது கிட்ஸ் ஒரு எல்டர்லி பீப்புளோட டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சீட் வந்துட்டு வாங்கி கொடுங்க. இல்லை நீங்களே போனீங்கன்னா நீங்களுமே அங்கே உட்காந்துக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 minutes ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். நானும் பாப்பாவும். ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போயிருந்துமே அவங்க மாமா வந்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி அண்ட் சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ மாமா வாங்கி வச்சிருக்க எல்லா திங்ஸுமே ஒரு 5 minutes எல்லாமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போது பாப்பா வந்துட்டு மம்மி உன் பேச்சு எல்லாமே கேட்பேன், நான் அங்கே வந்துட்டு ஓட மாட்டேன் எகிற மாட்டேன்ட்டுலாம் சொல்லிட்டு போவாங்க. அதே அங்கே அம்மா வீட்டு போய் உள்ள என்ட்ரி ஆயிருந்துமே என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு உன் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டு ஆடிட்டு இருப்பாங்க, எகிரிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் இதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கேயாவது விழுந்துடுவாங்களான்ட்டு. ஸோ அங்கேயுமே என்னோட கசின்ஸ் குட்டி குட்டி பாப்பாஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போனால் அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்பவே இஷ்டம். சிஸ்டர் சென்னையில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் போயிருந்துமே அவங்க சும்மா எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்திருந்தாங்க. ஸோ ரியலி சர்ப்ரைஸ். அண்ட் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தினா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க இல்லாத போது அம்மா கூட அவங்க மாமா கூட ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்திருந்துமே சித்தி கூட தான் வருவேன், என் கூட அவங்க டாடி கூடவே போக மாட்டாங்க, சித்தி கூட தான் போவேன்ட்டு அவங்க சித்தியோட கை பிடிச்சிட்டு அவங்க தான் தூக்கணும், அவங்க தான் சாப்பாடெல்லாம் ஊட்டணும்ட்டு அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க சித்தினா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெடி ஆகி கபன் பார்க் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ கேப்ல போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு மெட்ரோ ஸ்டேஷன் டைரெக்டாக கபன் பார்க் இருக்குன்ட்டு மெட்ரோவில் தான் போயிருந்தோம். ஸோ கபன் பார்க்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கு. நீங்கள் எப்பயாவது பிளான் பண்ணீங்களன்னா டைரெக்டாக கபன் பார்க் கிட்டே இருக்கு மெட்ரோ. ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக் பண்ணீங்களன்னா நீங்கள் கபன் பார்க்குள்ளே போயிடலாம். ஸோ மெட்ரோவில் பொறுத்து இங்கே ரொம்ப பெட்டராக இருக்கும். இன் பெங்களூர் டிராஃபிக்கு மெட்ரோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கபன் பார்க் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன ஷாப்ஸ், மசாலா பூரி, பானிபூரி, மோமோஸ் அண்ட் கிட்ஸுக்கு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் ஷாப்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ரொம்ப பெரிய ஸ்பேஸ். இது என்ட்ரி டிக்கெட் எதுவுமே இல்லை. அண்ட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாப்பா என்ட்ரி ஆகும் போதே வெளியே வந்துட்டு கொஞ்சம் டாய்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பால் வாங்கிட்டாங்க. ஸோ உள்ளே அதை வச்சு ஆடிட்டே போயிட்டு இருந்தாங்க. கபன் பார்க்கு நம்ம எந்த டைம்னா வரலாம். இங்கே பெரிய பெரிய மரம் இருக்கு, நல்ல ஷேட் இருக்கு. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்தீங்களானாமே இங்கே ரொம்ப கூலாக தான் இருக்கும். ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லுவேன். அண்ட் கிட்ஸோட எல்லாம் வந்தீங்களான்னா நீங்கள் ஏதாவது டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம், பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே நல்லா அடிக்கலாம். ஈவன் அடல்ட்ஸுமே நல்லா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நானும் அம்மா உட்காந்து பேசிட்டே இருந்தோம். இப்போ எல்லாரும் இவங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, அதை தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்.
இதுக்குள்ள ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மேட் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஃபுல்லு கிராஸ் மேல போட்டு உக்காந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம். அந்த டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி கூட இங்க பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரீனரியா இருக்கும். அண்ட் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் இந்த பிளேஸ். ரொம்பவே பெரிய பெரிய மரம், இது ரொம்ப இயர்ஸா இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த கூலான ஏர் இருக்கும், நேச்சுரல் லைட், கூலான ஏர், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். அண்ட் கிட்ஸோட போனீங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க எதுவுமே ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை, அவங்க கீழே விழுந்தாலுமே அவ்வளவா அடிபடாது. ஸோ அவங்க ஆடிக்கிறதுக்கு நம்மமே ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணலாம். நாங்கள் ரிங் அண்ட் பால்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை தான் வச்சு எல்லாம் ஆடிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் சிஸ்டர் பிரதர் சிப்ளிங்ஸாக சேர்ந்து ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் நாங்கள் சிப்ளிங்ஸாக இங்கே ஆடிட்டு இருக்கோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம சிப்ளிங்ஸோட ஆடிட்டு இருப்போம். அதே கொஞ்சம் வளர்ந்துமே அவங்கவுங்க லைஃப் பிஸி ஆகிடும். அவங்க ஒர்க் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ எப்பயாவது டைம் கிடைச்சா இந்த மாதிரி வெளியே போயிட்டு, அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு எங்கேயாவது போகிறதுக்குன்னா இந்த மாதிரி பார்க், அதுவும் இந்த பார்க் பொறுத்து ரொம்பவே அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஏன்னா இங்க நம்ம எல்லாரும் ஆடிக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். சிம்பிளா ஒரு ஸ்மால் பார்க் போனா ஜஸ்ட் அங்க உட்காந்து வந்துடலாம். ஆனா இந்த பார்க் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கிறதுனால இங்க ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நம்ம ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் டைம்ல போகணுமானா நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு ஈவினிங் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் அரௌண்ட் 6 o'clock தான் இப்போ நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸோ அரௌண்ட் 6:30 7 o'clock இந்த பார்க் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டார்க் அவர் மட்டும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வரலாம். அண்ட் ஆல்சோ இங்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவா ஃபேமிலியோட அண்ட் கிட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லுவேன். அண்ட் நீங்க பெங்களூர்ல இருந்தா இந்த பிளேஸை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். டின்னருக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மால் போனால் அங்கே நம்ம டின்னரை சாப்பிடலான்னு கிட்ஸ் கொஞ்சம் நேரம் பிளே ஏரியாவில் ஆடிப்பாங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்தோம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எங்கேருந்துமே கிட்ட இருக்கிற மால் எதுன்னு தம்பி தேடிட்டு இருந்தான். ஸோ ஃபீனிக்ஸ் மால்னு சொன்னோம். ஸோ ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு அண்ட் பெரிய ஃபுட் கோர்ட் இருக்கு அண்ட் நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஷாப்பிங்குமே பண்ணலான்னுட்டு ஸோ இங்கே தான் போயிருந்தோம். ஸோ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. பர்கர் வேணும், டோனட் வேணும்ன்ட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போய் அங்கே நானும் சிஸ்டரும் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி வந்துட்டு அம்மாவுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டு அவன் வாங்கிட்டு இருந்தான். ஸோ கிட்ஸோட அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே என்னென்ன தேவைன்ட்டு எல்லாம் வாங்கிட்டு அங்கே ஃபுல்லு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாளை கழிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வெளியே வந்திருக்கோம். ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்பவே பிஸி ஆகிடும் அண்ட் ஒருத்தர் ஃப்ரீயாக இருந்தால் இன்னொருத்தருக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே சேர்ந்து வெளியே போகிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சிஸ்டருக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணுறது ரொம்பவே இஷ்டம். அவங்களுக்கு கொரியா ஃபுட்டு, ஜப்பான், சைனீஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே இஷ்டம். ஒரு சலாடு வாங்கியிருந்தாங்க. தம்பிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் பிடிக்காது. அவனே வந்துட்டு சாப்பிட்டு பாருன்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. அந்த கிம்ச்சின்னு உங்களுக்கு தெரியும், அது ரொம்பவே ஃபேமஸான சலாட். அதை சாப்பிட்டுட்டு தம்பி எனக்கு வேண்டாம், வாமிட் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டா. ஸோ நானுமே சரி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். அந்த எனக்குமே பிடிக்கல அது. அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ரா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அது நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ உங்களில் எவ்வளோ பேர் இந்த கிம்ச்சி சலாட் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு அதுவுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிட்ஸு கொஞ்ச நேரம் பிளே ஏரியாவில் ஆடிட்டு இருந்தாங்க. நானும் சிஸ்டரை வந்து ஷாப்பிங் பண்ணலாமேன்ட்டு பார்த்துட்டு எல்லா ஷாப்ஸ் எங்கே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு எல்லாம் தேடிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மேரேஜ்க்கு முன்னே பார்த்தீங்கன்னா நானும் சிஸ்டரும் பெங்களூரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸ்க்குமே போயிருக்கோம். அண்ட் ஏதாவது புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போயிடணும்ட்டு போயிருக்கோம். ஸோ மேரேஜ்க்கு முன்னே வந்துட்டு நாங்கள் ரொம்பவே ட்ராவல் பண்ணிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்பவே ஆப்போசிட்டாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நான் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அந்த அப்புறமா பேபி அந்த மாதிரி என்னோட லைஃப் ரொம்பவே பிஸி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பாப்பா வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க லைஃப் ரொம்பவே பிஸி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மீட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கம்மி. ஸோ மீட் பண்ணுற டைமில் வந்துட்டு நம்ம ஏதாவது பிளேசஸ் போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம்னுட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அரௌண்ட் 9:30 10 o'clock அப்படி வீட்டுக்கு ரீச் ஆனோம். கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தோம். அந்த அப்புறமா ஒரு 12 o'clock அப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து மேரேஜ்க்கு முன்னே பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, கேம்ஸ் ஆடுறது, கசின்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆடிட்டு இருப்போம். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த சிப்ளிங்ஸ் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மி தான். இப்போ சிஸ்டர் மேரேஜ் ஆகிட்டு அவங்க இப்போ சென்னைக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னும் ரொம்பவே கம்மி தான்.
சண்டே ஆஃப்டர்நூன் ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பி போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிமார்ட் தான் போயிருந்தோம். டிமார்ட்ல கொஞ்சம் ஏதாவது புது ஐட்டம்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். நான் கொஞ்சம் எங்க திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்சோ சிஸ்டர் அவங்களுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிமார்ட்ல கொஞ்சம் எல்லா ஷாப்பிங் எது தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் செக்ஷன் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே பாப்பா வெளியே கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு சொல்லுவேன், ஏதாவது ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ண, வேற எதுவுமே வாங்கக்கூடாது. ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால அவங்க ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துப்பாங்க. வேற ஏதாவது பார்த்தாங்கன்னா அந்த ஐட்டம் வச்சுட்டு இன்னொன்று எடுத்துப்பாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி அவங்க கூட இருக்காங்க. என்னட்டு எல்லா ஐட்டமுமே என்ன கேட்காம அவங்க சித்தியவே கேட்டு எல்லா ஐட்டமுமே எடுத்துக்கிறாங்க. ஒரு 10 ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சித்தி கூட பரவாயில்ல பாப்பாக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கிட்ஸவை எவ்வளோ கண்டிஷன் பண்ணி இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த சித்திங்க மாமா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்பிங் கூட்டிட்டு போகும்போது நம்ம பேச்சுமே அவங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸு இப்படி தானா ஆர் அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இங்கெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிஸ்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கும். நாங்கள் உள்ளே இருக்கிற மட்டும் எங்களுக்கு வெளியே மழை வரதே தெரியல. ஸோ உள்ளே ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லு மழை வந்துருந்தது. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிமார்ட் போனால் 2 விஷயம் கண்டிப்பாக வாங்குவோம். பாப்பாவுக்கு வந்துட்டு டாய்ஸ், நம்ம என்ன சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க வாங்குவாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ். நான் எப்போ டிமார்ட் போனாலும் ஏதாவது ஒரு கிச்சன் ஐட்டம் வாங்குவேன். ஸோ இன்னொன்று வந்துட்டு பாப்கார்ன் ஆர் ஐஸ்கிரீம் இது வாங்குவோம். ஸோ அவங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு எனக்கு பாப்கார்ன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சித்தி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்க டிமார்ட் போனீங்களா இந்த ஐட்டம் கண்டிப்பா வாங்குவேன்னு சொன்னா அது எந்த ஐட்டம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் என்ன மாதிரியான்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சண்டே நைட் சிஸ்டர் சென்னைக்கு போன மாதிரி இருந்தது. ஸோ மார்னிங் அவங்க ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவங்க நைட்டே கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப கம்மி ஐட்டம் வாங்கினாங்க. ஒரு 2-3 ஐட்டம் வாங்கினாங்க. அதே அவங்க பெங்களூர்ல இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஐட்டம் தேவையில்லாத ஐட்டம் எல்லாமே என்ன மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட் ஜுடியோ பியூட்டிக்கு போயிருந்தோம். சிஸ்டர் கொஞ்சம் பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் பஸாருக்குள்ளவே இருக்குது. இது வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். பாப்பா அவங்க சித்திக்கிட்ட எனக்கு இந்த ஐட்டம் வேணும், லிப்ஸ்டிக் வேணும், மேக்கப் ஐட்டம் வேணும்ட்டு ஃபுல்லு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக உள்ளே போனாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ். ஸோ அதனால வீடியோஸ் நான் கேப்சர் பண்ணல. ஸ்டுடியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இங்கே எல்லா க்ளோத்திங், மென்ஸ் விமென்ஸ் கிட்ஸ் எல்லா க்ளோத்திங் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஸ்டுடியோ பியூட்டி இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். அண்ட் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில், நம்ம வெளியே எங்குமே இவ்வளோ ப்ரைஸில் கிடைக்காது. அந்த மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேர்ள்ஸ்க்கு அண்ட் விமென் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தால் ஒரு எதனா ஒரு பிளேஸில் இருந்தால் நீங்கள் இந்த பிளேஸை ஒரு விசிட் செக் பண்ணி பாருங்க. அங்கே கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அண்ட் ஆல்சோ சிஸ்டர் ஜுடியோவில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்களும் பாப்பாவும் போய் உள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 பேரும் ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் ஆல்ரெடி 5:30 ஆயிடுச்சு. அண்ட் சிஸ்டருக்கு 8 o'clock பஸ் இருக்கு. அதனால நாங்கள் சீக்கிரமாவே போயிட்டோம். அதே அவங்க இன்னும் கொஞ்சம் லேட் ஒரு வீட்டிலே இருக்கிறதா இருந்தா நாங்கள் 9 o'clock 10 o'clock தான் வீட்டே ரீச் ஆயிருப்போம். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா என்னோட டாய்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே நல்லா ஷாப்பிங் பண்ணி நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வரும்போதே தம்பி கால் பண்ணிட்டு எங்களுக்கு மசாலா பூரி பானிபூரி எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தோம். அவனை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தான். ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அண்ட் அவங்களுக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு அரௌண்ட் 7:45 அப்படி தான் போயிருந்தாங்க. பஸ் ஸ்டாப் ஒரு 10 minutesல இருக்கும். தம்பி போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தான். இது மண்டே ஆஃப்டர்நூன். அம்மா வந்துட்டு சிக்கன் மட்டன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவும் நானும் தம்பி, அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு சாம்பார் செஞ்சிருந்தாங்க. பாப்பாவும் அம்மாவும் சாம்பார்ல சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்டோம். அம்மா சூப்பராக குக் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ சீக்கிரமாகவே குக் பண்ணிடுவாங்க. அதே நான் செஞ்சா இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் டே செஞ்சுட்டே இருப்பேன். அம்மா ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே செஞ்சிடுவாங்க. ஈவினிங் கொஞ்சம் கூலாக இருந்தது. ஸோ நான் பாப்பா தம்பி மேலே போயிட்டு டெரஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டெரஸில் கொஞ்சம்
செடி எல்லாமே இருந்தது. அதுக்கெல்லாம் பாப்பா தான் நான் தான் தண்ணி ஊற்றுவேன்ட்டு அவங்க வாட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு கழிச்சு டெரஸ்க்கு போயிருந்தேன். அங்கே பார்க்கும்போது வந்துட்டு ஃபுல்லாக பில்டிங் வந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் இயர்ஸ் பின்ன பார்த்தீங்களன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் பில்டிங்ஸ் கம்மியாகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்களன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் இருக்கு. இந்த பெங்களூர்ல வந்துட்டு பில்டிங்ஸ் அண்ட் டிராஃபிக் வந்துட்டு ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரொம்ப ரொம்ப டாலா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் கூட தெரியாது, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ரோடு கூட தெரியாது. ஸோ பாப்பா கொஞ்ச நேரம் ஃபுல்லு வாட்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு இங்கே ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நானும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் முடிச்சு டைரெக்டாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணுமா இருந்தது. ஸோ என்னோட பேக் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வரும்போது 1 பேக் தான் எடுத்துட்டு வரப்பேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 4-5 பேக்ஸ் எடுத்துட்டு வருவேன். ஸோ ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கேட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேக் நீ ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. ஏன்னா அவங்க போகும்போது 1 எடுத்துட்டு போக, வரும்போது 5-6 பேக்ஸ் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நைட் அரௌண்ட் 8:30-9 o'clock தான் வீடு விட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு டிராஃபிக். இந்த 4 days அம்மா வீட்டில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த சிஸ்டரும் வந்ததுனால பாப்பாவுக்கு ரொம்பவே ஜாலி. ஸோ நானும் சிஸ்டர் கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷாப்பிங் எல்லாம் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு நானுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு 5-6 பேக்ஸ் இருக்குது. நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்க பேக், அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் அங்கே இருந்தது அது. அண்ட் அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு தோசை மாவு, இட்லி மாவு, சாம்பார், சிக்கன் குழம்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேக்கு. அண்ட் கசின் பிரதர் வந்து பாப்பாக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ட்ரிப்லேருந்து. அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நிறைய லக்கேஜோட தான் வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷாப்பிங் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.